श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோல பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் ஒரு சுருக்கத்தை, ஒரு சம்மரியை பார்ப்போம். இந்த ஒரு அத்தியாயத்தை நம்ம கிருஷ்ணர் எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், இந்த ஒரு ஞானத்தை இந்த கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இந்த ஒரு ஞானத்தை அர்ஜுனா, நான் உனக்கு தான் முதலில் அளிக்கிறேன் என்று நினைக்காதே. உனக்கு முன்பு பல யுகங்களுக்கு முன்பு, பல கல்பங்களுக்கு, பல சதுரயுகங்களுக்கு முன்பு நான் சூரிய பகவானுக்கு இந்த ஒரு ஞானத்தை உபதேசித்தேன், இந்த ஞானத்தை அளித்தேன் என்று சொல்றார் கிருஷ்ணர். இப்படி சூரிய பகவான் அந்த ஞானத்தை தன்னோட புதல்வனாக இருக்கும் மனுவுக்கு அளித்தார். அப்படி இருக்கும் மனு அவரின் புதல்வனாக இருக்கும் இக்ஷ்வாகுக்கு இந்த ஒரு ஞானத்தை அளித்தார் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இப்படி பரம்பரையாக வந்து கொண்டிருந்த ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களோட மனதிலிருந்து மறைய ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போக ஆரம்பிச்சா எல்லாருமே. ஞானம் மறந்துதான் போனதே தவிர மறைந்து போகவில்லை. அதனால் இந்த ஒரு ஞானத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக, இந்த ஞானம் இருக்கிறது, இது உங்களோட முன்னோர்களுக்கு பகவானால் கூறப்பட்ட ஞானம், அந்த ஞானம் உங்களுக்கு மனதில் இருக்கணும்ங்கிறதுக்காக, அதை மனதில் நிலைநிறுத்தணும்ங்கிறதுக்காக கிருஷ்ணர் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்து துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் இந்த ஒரு ஞானத்தை திருப்பி உபதேசிக்கிறார், மறு உபதேசம் செய்கிறார் என்று பார்த்தோம். இப்படி ஏற்கனவே டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட அந்த ஒரு ஞானத்தை ரீடெலிகாஸ்ட் பண்றாராம் நம்மளோட கிருஷ்ணர். இந்த ஒரு ஞானம் திருப்பி வரும்போது நம்ம அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறாராம், அதாவது இப்பொழுது இந்த ஒரு யுகத்தில், துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் தோன்றியிருக்கும் நீ, பிறந்திருக்கும் நீ, எப்படி பல யுகங்களுக்கு முன்பு தோன்றினா அந்த சூரிய பகவானுக்கு இந்த ஞானத்தை உபதேசம் செஞ்சிருக்க முடியும்? அப்புறம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வத கதமேதத் விஜானியம் துமாதோ புரோக்தவானிதி என்று கேட்கிறார் நம்மளோட அர்ஜுனர். அதனால் இப்பொழுது பிறந்த கிருஷ்ணராக இருக்கும் நீ எப்படி பல யுகங்களுக்கு முன்பு தோன்றியிருக்கும் அந்த சூரிய பகவானுக்கு இந்த உபதேசத்தை செய்திருக்க முடியும் என்று கேட்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். அப்போ கிருஷ்ணர் வந்து சொல்றாராம், எனக்கு அத்தனை பிறவிகள், அத்தனை ஒரு அவதாரங்கள் நான் எடுத்திருக்கேன் அர்ஜுனா. நான் எடுத்த அத்தனை அவதாரங்கள், அத்தனை சொரூபங்களோட அந்த நிகழ்வுகளும் என் மனதில் இருக்கு. நீயும் பல பிறப்புகள் எடுத்திருக்க அர்ஜுனா. ஆனால் அந்த பிறப்புகள்ல செஞ்சிருக்க அந்த விஷயங்களோட ஞானம் உனக்கு கிடையாது, அந்த ஞாபகம் உனக்கு கிடையாது. அதனால் நான் அத்தனை பிறப்புகள், அத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் அனைத்து அவதாரங்களும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றன என்று சொல்லி, பரமாத்மாவாக இருக்கும் போது அந்த ஒரு அவதாரத்தில், அந்த ஒரு சொரூபத்தில் சூரிய பகவானுக்கு உபதேசிச்சேன் என்றும் சொல்றார் கிருஷ்ணர். அதன் தொடர்ச்சியாக அவர்தான் அனைத்தையும் படைத்தவர். கிருஷ்ணர் சொல்றார், நான் அனைத்தையும் படைத்தேன், அனைத்திற்கும் தலைவனாக, இறைவனாக, கடவுளாக இருக்கிறேன். அப்படி இருக்கும் என்னை தான் உன்னோட முன்னோர்களும் பூஜித்தார்கள். என்னை அடைவதற்காக தான் உன்னோட முன்னோர்கள் கர்மயோகத்தை பின்பற்றினார்கள் என்று அர்ஜுனனின் முன்னோர்களோட அந்த நிலைமையையும், அர்ஜுனனின் முன்னோர்களோட அந்த ஒரு கதையையும் சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இப்படி அர்ஜுனரின் அந்த முன்னோர்கள் அவாலும் கர்மயோகத்தை பின்பற்றினா என்று சொல்லிட்டு, அந்த கர்மயோகத்தை பின்பற்றுவதனால் கிடைக்கும் அந்த பலன்கள் என்ன என்றால், நம்ம செய்யும் அனைத்து கர்மாலிருந்து ஒரு கர்ம பலன் அழிந்து போகும். கர்ம பலன் அழிந்து போயிடுத்துனா கர்ம பந்தம் ஏற்படாது. கர்ம பந்தம் ஏற்படவில்லை என்றால் நமக்கு மோட்ச முக்தி என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதை சொல்லிட்டு சில விதமான யாகங்களை சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் வேதங்களில் கூறப்பட்டுள்ளது பகவானை சென்று அடைவதற்காக. இந்த விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயத்தை பக்தி ஸ்ரத்தையோடு செஞ்சோம் என்றால் நிச்சயமாக மோட்ச முக்தி கிடைக்கும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அப்படி சொல்லி அந்த பகவானும் நாமும் வேறல்ல என்று அந்த அபேத தர்சனமும் ஒரு யாகம் என்று சொல்றார். பிராணாயாமம், மூச்சை கட்டுப்படுத்துவது, அதுவும் ஒரு யாகம் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். மனதையும் புலன்களையும் அடக்கிறது, அந்த சம்யமம் என்பதும் ஒரு யாகம் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இப்படி பலவிதமான யாகங்களை சொல்லி இதெல்லாம் செய்தால் நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்றும் சொல்றார் கிருஷ்ணர். இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தோட என்ன ஆரம்பிக்கிறார் என்றால், திரவிய யஜ்ஞங்களை காட்டிலும், இந்த உலகத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை வைத்து செய்கிற யாகங்களை காட்டிலும் அந்த ஞான யஜ்ஞம் சிறந்தது. அந்த பகவான் யார், அவரை எப்படி சென்று அடையாது, அந்த பகவானுக்கும் நமக்கும் இருக்கும் அந்த ஒற்றுமை என்ன, அவருக்கும் நமக்கும் இருக்கும் தொடர்பு என்ன, இதெல்லாம் தெரிந்து கொள்வதனால் அந்த ஞான யோகம் என்று பார்த்தோம். இப்படி அந்த ஞான யோகம், ஞான யஜ்ஞம் அதுதான் திரவிய யஜ்ஞத்தை காட்டிலும் சிறந்தது என்று சொல்றார் கிருஷ்ணர். அப்படியே அந்த ஞானத்தின் மதுமைகளையும் அந்த பெருமைகளையும் சொல்றார் நம்ம கிருஷ்ணர். ஞானம் எப்படி அஞ்ஞானத்தை அழிக்கிறது, ஞானம் பெற்ற ஒருவர் கர்மயோகியாக எப்படி மாறுகிறார், கர்மயோகியாக இருக்கும் அவர் தான் செய்யும் அனைத்து கர்மாலையும் அகங்காரம், மமக்காரம், பற்று, ஆசை இல்லாமல் அந்த பலனை பகவானிடமே சமர்ப்பணம் செஞ்சுட்டு
இறுதியில் நிறைவாக அந்த பகவானையே சென்று எப்படி அடைகிறார் என்ற அந்த விஷயங்களும் சொல்றார் கிருஷ்ணர். இப்படி ஞானத்தை பெற்றுவிட்டோம் என்றால் நமக்கு அஜ்ஞானம் இருக்கவே இருக்காது, அஜ்ஞானம் ஒழிந்து போயிடும் என்று சொல்லி அஜ்ஞானத்திலிருந்து தோன்றும் அந்த சந்தேகமும் அழிந்து போகும், அஜ்ஞானத்திலிருந்து தோன்றும் அந்த மோகமும் அழிந்து போகும் என்று சொல்றார். இப்படி அஜ்ஞானமும் இல்லை, மோகமும் இல்லை, சந்தேகமும் இல்லை என்றால் மோட்சம் முக்தி என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி நிறைவு ஸ்லோகத்தில் நம்ம அர்ஜுனனுக்கு அவர் சொல்ல வரும் விஷயம், இந்த மாதிரி ஞானம் என்னும் வாளை கொண்டு அந்த அஜ்ஞானத்தில் இருந்து தோன்றிய அந்த ஒரு மோகத்தையும் அந்த ஒரு சந்தேகத்தையும் அழித்து உனக்கு மோட்ச முக்தியை அளிக்கக்கூடிய உன்னோட கடமையை செய். ஒரு சத்திரியனாக உன்னோட கடமை போரிடுவது, அந்த ஒரு சத்திரியனாக உன்னோட தர்மத்தை உன்னோட கடமையை பின்பற்றி இப்பவே எழுந்து நில் அர்ஜுனா, தைரியமாக எழுந்து நின்று இந்த போரில் நான் பங்கேற்பேன் கிருஷ்ணா, இந்த போரில் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று உறுதி கூறு அர்ஜுனா என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் நம்மளோட கிருஷ்ணன். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் ஒரு சுருக்கம், ஒரு சம்மரி இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.